ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட்ஸில் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் vlogோட கண்டினியூஷன் தான். ஸோ அந்த ரான்ச் மார்க்கெட்டில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த 2 ஃபிஷ் பார்த்திங்கன்னா $14 to $15 அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். இதை வந்து எந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோன்னா, இங்கே வந்து ஹெட் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ஹெட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத ஃப்ளஷ்லாம் வந்து அவங்களே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு தந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த 2 ஃபிஷ்ஷையும் ஃபுல்லாகவே வாங்கிட்டு வந்தோம். இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ அன்றைக்கி தான் இந்த ஃபிஷ்ஷை பண்ணுறோம். எப்போவுமே வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, சால்ட் போட்டு வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமும் போட்டு வாஷ் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீசஸாக வாங்கிட்டு வரல, ஃபுல் ஃபிஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குளிப்பாட்டிட்டேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லியிருந்தாங்க, அதுக்கு மட்டும் உயிர் இல்லைன்னா தப்பிச்சே ஓடிட்டுருப்போம் ஊற்றுற தண்ணியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வாஷ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து 2 ஃபிஷ்ஷுமே வந்து நாங்கள் ஃபுல் ஃபிஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுன்றதுனால ஒன்று வந்து குழம்புக்கும் இன்னொன்று வந்து ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். இது கடையிலே தெரிஞ்சிருந்தால் வந்து ஒன்றுத்தை வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க சொன்னாங்க ஒரு ஆர்டருக்கு வந்து 2 மாதிரி கட் பண்ணி தர மாட்டாங்க, ஒரே மாதிரி தான் கட் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹெட் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். எப்பவும் போல் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக எண்ணெய், பெருங்காயத்தூள், இது கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தூள் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலாவை ஃபஸ்ட்டே பிளேட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஃபிஷ் மேலே தடவினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் லாஸ்ட் மினிட்டில் தான் வந்து இந்த ஃபிஷ்ஷே செய்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபிஷ் மேலே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கக்னைஸே பண்ணேன், இதை தனியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஓகே, எப்படின்னாலும் வந்து நம்மளுக்கு அவுட்புட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த மசாலாவை கலந்தாலே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் நல்லாவே இந்த மசாலா வந்து இறங்கும். மசாலா ஃபிஷ்ஷு நடுவில் இறங்குறதுக்காக ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து மிடில் வந்து கட்ஸ் பண்ணியிருக்கேன். 2 சைட்லையுமே பண்ணியிருக்கேன். ஸோ தட் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ தட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ நான் சொன்னாப்பில் தேவையான உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபிஷ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து உப்பு கரெக்டாக சேர்க்கணும். உப்பு காரம் நம்ம சரியாக சேர்த்தா தான் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து ஆல்ரெடி லெமன் போட்டு போதுமான அளவு கழுவிட்டேன்றதுனால நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கலை. லாஸ்ட்டாக நான் சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான். ஸோ அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். ஸோ தட் அது வந்து இந்த மசாலாவை வந்து நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்றது. அதுவுமே ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான ஆனியன்ஸ் தான் கட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து நான் ஒயிட் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆனியனை யார் கட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணுறாங்க. இதை மெயினாக எதுக்கு கட் பண்ணுறாங்கன்னா, ஆனியன்ஸ்னால் இப்படி தான் கட் பண்ணணும், அப்போ தான் நம்ம வீடியோவில் போடணுன்றதுக்காக கட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கட் பண்ணுறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு கமெண்ட் வரும்ன்ற மாதிரி ஏதோ சொல்லி கட் பண்ணியிருந்தார். பட் ஓகே, யார் வீட்டிலலாம் நம்ம செய்கிற வேலைக்கு அவங்க ஆப்போசிட்டாக அவங்க தான் பெஸ்ட்டாக செய்கிறோம் அப்படின்றத எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது யாராக வேணால் இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அக்கா, தங்கச்சி, அம்மா, பொண்ணு, யாராக வேணால் இருக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளியிலேயே எப்பவும் போல் மிளகாய் தூளும் உப்பும் வந்து சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கரெக்டாக வந்துட்டான். இந்த பிஸ்கெட்டும் நம்ம ப்ரீவியஸ் vlogல பார்த்துருப்பீங்க. அங்கே வாங்கின பிஸ்கெட் தான். ஸோ அந்த பிஸ்கெட் அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அதை சாப்பிட்றதுக்கு தான் எடுத்து போயிட்டுருக்கான். இந்த மெயின் ரீசனுக்காக தான் வந்து நாங்கள் சீக்கிரமாக சமைக்கணும்னு சொன்னோம். பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஷ் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, என்னோடய பசங்க. ஸோ அதுக்காக தான் அந்த கரெக்டான டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த லஞ்சை கொடுத்துடணும். ஸோ அதுதான் நான் சொன்ன அந்த வேகமாக பண்ணுறதுக்கான காரணமே. ஒருத்தர் யாராவது மகிழன் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே இனியனும் நிலாவும் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ மேக்னேட் பண்ண ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு எவ்வளோ நேரம் வைக்கலாம், ஒரு 1/2 hour கிட்ட நான் குழம்பு செய்கிற வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். லாஸ்ட்டாக தான் அதை வந்து சூடாக ஃப்ரை பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். எனக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 1/2 hour போல் தான் இருந்திருக்கும் ஃப்ரிட்ஜில். 20 minutesலேருந்து ஒரு 1/2 hour இருந்திருக்கும். ஸோ மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வடகம் சேர்த்துருக்கேன். இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் செஞ்சது. ஸோ பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீன் குழம்புக்கு வடகம் போட்டால் இன்னுமே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் செஞ்சுருக்கேன். ஸோ எண்ணெயில் வடகம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகி பொரிஞ்ச அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 to 6 minutes ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வடகம் ஆட் பண்ணலைன்னா எப்பவும் போல தான் கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்க்கும் வந்து ஆனியனும் தக்காளியும் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னாலுமே அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான பூண்டு மட்டும் முழுசாக கூட போடலாம். என்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலா வந்துட்டா. ஃபோனை மாற்ற சொல்லி வந்து கேட்டுட்ருக்கா. ஸோ இப்போது ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும்
நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வேகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வதங்கிறதுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஃபைனலாக குழம்பு கொதிக்கும் போது செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு வேக வச்சா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மாஷ் பண்ண அந்த கன்சிஸ்டன்சி சீக்கிரமாகவே வந்துடும். இவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டென்ட்டுக்குள்ளே தான் விளையாடிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து மகிழனும் தமிழ் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிட்டேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால தான் முன்னாடி ஃப்ரை பண்ணும்போது நான் கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ பார்த்தாலே தெரியும் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட மீன் கட் பண்ணுற கத்திலாம் இல்லை. ஸோ நான் எப்போவும் கட் பண்ணுற கத்தியில் தான் கட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மீன் கொஞ்சம் பாவம்தான். பட் ஆனால் இந்த மீனோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழம்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பசங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்க மாதிரி செஞ்சுருக்கேன். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மேலே வந்து பெப்பர் மட்டும் தூவிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா மீன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. பட் ஆனால் இது கொஞ்சம் பெரிய மீன் அப்படிங்கிறதுனால இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வந்து வேக வைக்கிறேன். மேக்ஸிமம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். அதுக்கு மேலே இந்த மீனை வந்து நம்ம போட்டுட்டு வேக வச்சோன்னா மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. மீன் போட்ட அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னாலே மீன் உடஞ்சிரும். ஃபைனலாக வந்து நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து ஏன் இப்படி கொதிக்குது அப்படின்னா, எனக்கு ஆஃப் பண்ண அப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொதிக்கும் இந்த கடாய்க்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசமும் வச்சுக்கிட்டேன். இந்த மீன் துண்டு போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு சாப்பிட்றதுக்காக. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன்றதுனால. இங்கே பார்த்திங்கன்னா 3 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. நிலாவும் மகிழனும் ஒரு கேங்காக சேர்ந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் இனியன் அழுதுட்டுருக்கான். இப்போ வந்து நான் எதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில்வர் ஃபாயில் பேப்பர்லாம் போட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து க்ரில் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மசாலா வந்து நல்லாவே ஊறி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உண்மையிலே நான் வந்து என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணுறேன். மேபி நம்ம ஃபிஷ் சாப்பிட்றவங்களாம் இருந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி இதை செஞ்சுருப்பாங்க. நானும் என்ஜாய் பண்ணி தான் செஞ்சேன். பட்
எனக்கு வந்து ஒரு குட்டி ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சாப்பிடாதவங்கன்னா அந்த ஃபிஷ் ஸ்மெல் கொஞ்சம் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாமே வச்சுக்கிட்டேன். நம்ம நார்மலாக மேக்னேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, மேலேயே ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதுக்கு மேலே கொஞ்சமாக தக்காளியும் மிச்சம் வந்ததுங்க, ஸோ அதையும் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து க்ரில் பண்ணுறதுக்காக ஓவனில் வச்சாச்சு. உண்மையாகவே இந்த ஃபிஷ் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக தானே இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இது வந்து பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு செய்ய கற்றுக் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய கல்யாணம் ஆன புதுசில் நான் ஒரு வீட்டில் இருந்தேன். அவங்க ஹவுஸ் ஓனர் ஆண்டி தான் வந்து எனக்கு ஃபிஷ்ஷுன்னெல்லாம் செய்ய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் மகிழனுக்கு கொடுக்கறதுக்காக அப்படியே கற்று தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு எல்லா நான்வெஜ் ரெசிபீஸும் வந்து பழகிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை செய்கிறதுக்கு தான் வந்து அடுத்து எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த கடாயில். ஸோ கடுகு, உளுந்து எல்லாமே போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஆனியன்ஸ் வந்து ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் 2-3 மிளகா கூட போட்டுக்கலாம், பச்சை மிளகாய். இதுக்கு தேவையான பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தேவையான முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நார்மல் ஒயிட் எக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 3 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 to 3 minutes நல்லா வந்து பாயில் ஆகட்டும். இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணோன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து முட்டை பொடி மாஸ் தான் வந்து எனக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு சீ ஃபுட்ஸ்னால் வந்து சுத்தமாகவே வந்து ஒத்துக்காது. பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் சாப்பிடுவேன், முட்டையும் சாப்பிடுவேன். இந்த 2 ஐட்டம் மட்டும் சாப்பிடுவேன். ஸோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாக சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுவுமே முட்டையுமே வந்து இந்த மாதிரி பொடி மாஸ் போட்டால் மட்டும் தான் சாப்பிடுவேன். அவிச்ச முட்டை அந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட மாட்டேன். ஸோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஜூஸியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியான முட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா முட்டை, மீன் குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த மீன் போடாமல் இருக்கிற அந்த குழம்பு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் செக்மெண்ட் இவங்களுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இந்த கிரில் ஃபிஷ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஐடியா. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிருந்தது. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெம்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு.
ஸோ இதை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அப்போ தான் வந்து இந்த ஃபிஷ்ஷோட பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவங்க 3 பேரும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருக்குமே வந்து மீன் குழம்பும் பிடிச்சிருந்தது, இந்த கிரில்டு ஃபிஷ்ஷும் பிடிச்சிருந்தது. இந்த கிரில்டு ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா அந்த மீன் எண்ணெய் வந்து நல்லாவே மேலே வந்திருந்தது. ஸோ அது வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாகை வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டீஸ் ஹாப்பினா நானும் ஹாப்பி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.